வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய டிராமா போயிட்டு இருக்கு. ஒரு குரு, அவரோட சிஷ்யன், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம். ஒரு காலத்துல தான் அரசியல் ஆசானா இருந்தவரையே சிஷ்யனை கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு. என்னதான் நடக்குது அந்த கட்சிக்குள்ள? வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வளர்த்த கடா மார்பில் பாஞ்சிடுச்சுன்னு. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கரெக்டா இந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் பாருங்க. ஒரு துரோகத்தோட வழி ஒருத்தரை நம்ம கையாலேயே உருவாக்கி அவங்க கையாலேயே நம்ம வீழ்த்தப்படும் போது எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ அதிமுகல நடந்திருக்கு. சரி, இந்த புயல் எப்படி ஆரம்பிச்சது? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும்ல. இங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் செங்கோட்டையனோட நீக்கம்தான். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடியா அறிவிப்பை வெளியிடுறாரு. யாருன்னு பார்த்தா, கட்சியோட இரும்பு தூண்கள்ல ஒருத்தர், சீனியர் லீடர் கே.ஏ. செங்கோட்டையனை கட்சியோட பேசிக் மெம்பர்ஷிப்ல இருந்தே நீக்கியிருக்காங்க. சும்மா இல்ல, இந்த ஒரு அறிவிப்பு தமிழக அரசியலையே ஒரு உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்போதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வளர்ச்சிக்கு அடித்தளமா இருந்த செங்கோட்டையனையே அவர் ஏன் நீக்கணும்? குரு சிஷ்யன் நடுவுல அப்படி என்னதான் பிரச்சனை, என்னதான் விரிசல்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அவங்களோட வரலாற்றை பார்த்தாதான் இப்போ நடக்கிற இந்த சண்டையோட காரணத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் யாருன்னு பார்ப்போம். அவர் ஒன்றும் நேத்து அரசியலுக்கு வந்தவர் இல்லைங்க. 52 வருஷம் அனுபவம். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சப்ப கூட இருந்திருக்காரு. ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமான அமைச்சரா இருந்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா அதிமுகவோட ஆணிவேர்கள்ல இவரும் ஒருத்தர். இப்போ இந்த ஒரு மொமெண்ட்டை நல்லா கவனிங்க. இதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். 2017 கூவத்தூர் ரிசார்ட். அப்போ 122 எம்எல்ஏக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரணா நின்னு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனதுல பெரிய ரோல் பிளே பண்ணது யாரு தெரியுமா? இதே கே.ஏ. செங்கோட்டையன் தான். அன்னைக்கு தன்னோட சிஷ்யனுக்கு தன் கையாலேயே மகுடம் சூட்டின குரு அவர். எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்க தான் பிரச்சனை வந்தது? அந்த குரு சிஷ்யன் உறவுல எப்படி விரிசல் விழுந்துச்சு? அதுக்கு காரணமான சம்பவங்களை இப்போ ஒண்ணா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த மோதல் ஒன்றும் ஒரே நாளில் வெடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜெயலலிதா போட்டோ இல்லாம இபிஎஸ் போட்டோ மட்டும் வச்ச ஒரு பார்ட்டி மீட்டிங்கை செங்கோட்டையன் புறக்கணிச்சது. அடுத்தது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு ஓப்பனாவே பிரஸ் மீட் வச்சு பேசினாரு. ஃபைனலா ஒரு நெயில் இன் த காஃபின் மாதிரி தேவர் ஜெயந்தி அப்போ எடப்பாடியோட அரசியல் எதிரிகளையே போய் நேர்ல சந்திச்சு பேசினாரு. இந்த கடைசி சம்பவம் தான் எடப்பாடி பழனிசாமியோட கோவத்தை உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? பனிப்போரு முடிஞ்சு நேரடி போரே ஆரம்பிச்சிடுச்சு. பிரஸ் மீட் மேல பிரஸ் மீட் வச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகளை வீசிக்க ஆரம்பிச்சாங்க. கட்சியை விட்டு நீக்கப்பட்டதும் செங்கோட்டையன் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் சேர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்துக்கான நோபல் பரிசை கொடுக்கலான்னு ஒரு வார்த்தையில கொட்டி தீர்த்தார். அந்த ஒரு வார்த்தை அவரோட மனசு வலிய அப்பட்டமா வெளிக்காட்டிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடுச்சு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நீங்க தான் திமுகவோட பி-டீம்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் என்ன சொல்றார்? கொடாநாடு கேஸ்ல திமுக அரசுங்க மேல நடவடிக்கை எடுக்கல, அப்போ நீங்க தான் பி-டீம்னு சொல்றார். அதுக்கு பதிலடியா எடப்பாடி என்ன சொல்றார்? அதிமுக உடைக்க நினைக்கிற நீங்க, ஓபிஎஸ், டிடிவி, நீங்க தான் உண்மையான பி-டீம்னு திருப்பி அடிக்கிறார். அந்த கூவத்தூர் சம்பவம் இருக்கே, அதை பத்தியும் ரெண்டு பேருக்கும் வேற வேற கதைகள் இருக்கு. செங்கோட்டையன் சைட்ல, எனக்கு 2 தடவை முதலமைச்சராக்கிற வாய்ப்பு வந்துச்சு, ஆனா நான் கட்சிக்காக விட்டு கொடுத்து எடப்பாடியை சிஎமாக்குனேன்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி சைட்ல என்ன சொல்றாங்க? அது சுத்த போய், அங்கிருந்த எல்லா எம்எல்ஏக்களும் விரும்பி மனப்பூர்வமா என்னதான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, வரலாறு ஒண்ணுதான், ஆனா எழுதுறவங்க 2 பேர். சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னோட நடவடிக்கையை எப்படி நியாயப்படுத்துறார்? அவர் சொல்ற காரணங்களை பார்ப்போம். 1, செங்கோட்டையன் கடந்த 6 மாசமா கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்துகிட்டார்னு சொல்றார். 2, அம்மாவே ஒரு தடவை இவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்கன்னு பழசையும் ஞாபகப்படுத்துறார். ஆனா அவர் சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கட்சி ஆபீஸையே அடிச்சு நொறுக்குன ஓபிஎஸ், அம்மாவாலே 10 வருஷம் ஒதுக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரனும் துரோகிகளோட எப்படி ஒன்னு சேர்றது? இதுதான் அவரோட ஆணித்தரமான கேள்வி. ஓகே, இந்த தனிப்பட்ட சண்டைகளையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஒரு பெரிய கேள்வியை பார்க்கணும். இந்த குரு சிஷ்யன் யுத்தம் அதிமுகவோட எதிர்காலத்தையே எப்படி பாதிக்க போகுது? மற்ற தலைவர்கள் சும்மா வேடிக்கை பார்க்கலையே, அவங்களும் அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றார்னா, இது அதிமுக இல்ல இடிஎம்கேன்னு சொல்லி 2026ல இபிஎஸ் இருக்க மாட்டார்னு கணிக்கிறார். சசிகலாவோ கட்சியோட ஒரு மூத்த முன்னோடியை நீக்குனது தப்புன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. திமுக சைட்ல இருந்து சேகர்பாபு என்ன சொல்றார்னா, கரையான மாதிரி எடப்பாடியே அதிமுகவை அரிச்சிட்டு இருக்காருன்னு விமர்சிக்கிறார். செங்கோட்டையனும் தன் பங்குக்கு சும்மா இல்ல. அவர் ஒரு சின்ன செயல் மூலமா பெரிய பதிலடி கொடுத்திருக்காரு.
என்ன பண்ணிருக்காருனா, தன்னோட ஆஃபீஸ் பேனர்ல இருந்த எடப்பாடி பழனிசாமி போட்டோ மேல ஜெயலலிதா போட்டோவை வச்சு மறைச்சிட்டாரு. பார்க்க இது வெறும் ஒரு போட்டோவா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் செய்தி இருக்கு. நீங்க என்ன கட்சியிலேருந்து நீக்கினா நான் உங்களை என் பேனர்ல இருந்து நீக்குவேன். சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். கடைசியா நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. இப்படி அதிமுக பலவீனமாகி பலவேரா சிதறது யாருக்கு லாபம்? தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகுதா? அந்த இடைவெளியை நிரப்ப பாஜக மாதிரியான தேசிய கட்சிகள் முயற்சி பண்ணுமா? இந்த குருசிஷன் யுத்தத்தோட முடிவு தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியலையே தீர்மானிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.